ஹாய் ஆல், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க்கிங் ஆஃப் மெர்ஜ் ஷார்ட். மெர்ஜ் ஷார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி ஒர்க் ஆகுது, மெர்ஜ் ஷார்ட் அதை எப்படி வந்து வேல்யூஸ் எல்லாம் பிரித்து நம்ம அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இப்போது ஃபர்ஸ்ட் 1ன்ற வேல்யூ இருக்குது, செகண்ட் 6ன்ற வேல்யூ இருக்குது, நெக்ஸ்ட் 3ன்ற வேல்யூ இருக்குது, அடுத்து 2ன்ற வேல்யூ இருக்குது, அடுத்து 7ன்ற வேல்யூ இருக்குது, அடுத்து 5, நெக்ஸ்ட் 8, நெக்ஸ்ட் 4. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் இது வந்து ஸ்டெப் 1ல் இது நம்மளுக்கு கொடுக்குற ப்ராப்ளம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் 2ல் என்ன செய்யணும்னா இது எல்லாத்தையும் ஃபோர் இதுவாக பிரித்து, திஸ் இஸ் 4, இது பார்ட் 2வாக பிரித்து, இது பார்ட் 1ஆக பிரித்து அதை தனியாக பிரிச்சுக்கிறோம். இப்போது 1 3 2 இது ஒரு பார்ட்டாகவும், நெக்ஸ்ட்டு இது எல்லாம் ஒரு பார்ட்டாகவும் 7 5 8 4. ஈஸியாக நம்ம வந்து இதை நம்ம வந்து எப்படி நம்ம மெர்ஜ் ஷார்ட் வந்து கொண்டு வருவீங்கன்னு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து நெக்ஸ்ட்டு இது 4 டைப்ஸாக பிரிச்சுட்டோமா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல் 2 பிரிக்கிறோம். 1 6 3 2 7 5 8 4 டைப்ஸாக பிரிச்சுட்டோம். இது இது 2 ஜோடியாக, ஒன் பேராக, ஒரு 2 பேர் 3 பேர் 4 பேர்ஸாக பிரிச்சுட்டோம். ஸ்டெப் 4ல் இப்போது இதில் எது பெருசு சின்னம், ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் நம்பர், நெக்ஸ்ட்டு லார்ஜ் நம்பரை போடணும். இதில் ஆப்வியஸாக கரெக்டாக தான் இருக்குது. ஸோ தனித்தனியாக இப்போ பிரிச்சுரும். ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர், அடுத்து லார்ஜ் நம்பர். இதில் எது ஸ்மால் நம்பர் லார்ஜ் நம்பர்? 2 தான் ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 2 போட்டுரும். இதில் வந்து தனித்தனியாக பிரிச்சுரும். இங்கே 2 அரைச்சி இப்போ 1 பிரிச்சுரும். ஸோ இங்கே 3. நெக்ஸ்ட்டு இதில் எது ஸ்மால் நம்பர் லார்ஜ் நம்பர்? இதில் 5ங்கிறது ஸ்மால் நம்பர். ஸோ இதில் 5, இதில் 7. ஓகே, நெக்ஸ்ட்டு 8ல் எது ஸ்மால் நம்பர்? 4. அடுத்து 8. இப்போது இதில் ஸ்டெப் 5, இது வந்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 4ல் ஆப்வியஸாக இது எல்லாத்தையும் தனித்தனியாக எழுத வேண்டியதான். 1 6 தனித்தனியாக, 3 2 7 5 8 4. ஓகே, அடுத்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருந்து இப்போ வந்து 2ஆக வந்து கம்பேர் பண்ணுறோம். இதில் எது பெருசு, இதில் எது பெருசு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 6ல் இதில் எது ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்? 1. இந்த 4ஆக பிரிச்சுக்கிறோம். அடுத்து இதில் எது அடுத்த சின்ன நம்பர்? 2. இதில் எது அடுத்த சின்ன நம்பர்? 3. இதில் எது அடுத்த சின்ன நம்பர்? 6. ஓகே, அது அப்படி வந்துடும். திருப்பி இதை எடுத்துட்டோன்னா இதில் எது சின்ன நம்பர்? 4. இதில் எது சின்ன நம்பர்? 5. இதில் எது சின்ன நம்பர்? 7. இதில் எது சின்ன நம்பர்? 8. ஸோ ஆப்வியஸாக இப்போ திருப்பி 1 2 3 6ன்னு வந்துடுச்சு. இப்போ மொத்தமாக ஸ்டெப் 7ல் இப்போ மொத்தமாக இப்போ 1, இதில் எது 1 2 3 எல்லாம் ஆர்டராக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் 1 சேர்த்துடுறோம். ஃபஸ்ட்டு 1ஆக இருந்துச்சு, அடுத்து 4ஆக பிரிக்கிறோம், அடுத்து 2ஆக பிரிக்கிறோம், அடுத்து திருப்பி 1ஆக பிரிச்சிடும். அப்புறம் அடுத்துலேருந்து அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து சிங்கிளாக. இப்போ அடுத்து 4 வரும், அடுத்து 5 6 7 8. இதுதான் இதோட ப்ரொசீஜர். இப்படி தான் படிக்கணும். ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரியும் இதுதான் சின்ன நம்பர், அடுத்து பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக எழுதிடலாம், கண்டுபிடிச்சி எழுதிடலாம். நீங்கள் டிசைனிங் ஆர்டரில் எழுதிடலாம். ஆனால் இதுதான் அந்த ஒரு மெர்ஜ் ஷார்ட்டோட இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு 1ஆக இருக்குது, அடுத்து வந்து அதை 4ஆக வந்து டிவைட் பண்ணுறோம், அதில் எது இதுவாக இருக்குது 2ஆக டிவைட் பண்ணுறோம், அடுத்து எது இதுவாக இருக்குது ஸ்மால் லெட்டாக இருக்குதுன்னு அதை கொண்டு வந்துடுறோம். இதுதான் அதோட ப்ரொசீஜர். தேங்க்யூ ஆல்.